அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகாக வந்து சண்டேயில் நேரம் ஒதுக்கி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு, ராட்டை திரைப்பட விழாவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்களும். சார், ராட்டை படம் எஃப்எம்எஸ் மீடியா சக்திவேல் நாகப்பன் வந்து சூப்பராக இந்த படத்தை தயாரித்து இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட சிரமங்கள் எண்ணில் அடங்கா, சொல்ல முடியாது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்ட் போட்டிருக்கார் சார். ஸோ என்னென்னா, ராட்டை வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை சார். எனக்கு சொன்னார் கதை சொல்லும்போது, ஆனால் ஒரு உண்மையான சம்பவத்தை எடுக்கிறோம் ராட்டை. ஸோ அதில் ஒரு முதலாளி கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ராட்டை நெசவு தொழிலாளர் முதலாளி அந்த கேரக்டரை நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னாரு. கண்டிப்பாக சார் நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். மிக சிறப்பாக வந்தது. ஒரு ராட்டையோட இதுலேயும் தொழிற்சாலையிலையும் போகும்போது, நாங்கள் நெசவு தொழிற்சாலையிலும் பல மாறுபட்ட ஒரு விஷயங்களை பார்த்தோம். ஸோ இவ்வளோ தொழில்கள் இப்படிலாம் இருக்குது அப்படின்றது வந்து நான் அங்கே தான் பார்த்தேன். நான் வந்து சென்னையில் பிறந்து வளர்ந்ததெல்லாம். ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கதையில் பண்ணும்போது அந்த என்வான்மெண்ட்டோட ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்தேன். ஸோ சாங்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு ஜி. சூப்பர் ஜி, சூப்பர். மணிகிருஷ்ணன் அருமை. எக்ஸ்ட்ரா சாங்ஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்கு. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜி. அருமையாக பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி வெற்றி கேமராமேன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவெல்லாம். ஸோ இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லாம் ஆதரவு தாங்க. சக்திவேல் பண்ண அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு. இவர் வந்து நல்லா வரணும் தெரியல, ஏன்னா நல்ல ஒரு ஹீரோவாக நடிப்பு பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா பண்ணுவார். ஸோ தயாரிப்பிலும் நீங்கள் வெற்றி பெற்று எல்லாத்தையும் வந்து நல்ல மக்கள் வந்து இந்த ராட்டை இங்கே சுத்தந்து இல்லாமல் ரீல்லையும் சுழலும், சினிமாலையும் ரீல்லையும் சுழலும். உங்கள் பெரிய ஒரு வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் காலை இனிய வணக்கம். இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் காலை இனிய வணக்கம். இந்த திரைப்படத்துக்காக மீடியா அனைவரும் நன்றி. ராட்டை படத்திற்காக எனது நண்பரும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த திரைப்படத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த திரைப்படத்தை சிறப்பாக வழிநடத்திய நிர்வாகம் மற்றும் அதை சார்ந்த நண்பர்களுக்கும் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராட்டை படத்தை உருவாக்கிய அனைவருக்கும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இதை சினிமா உலகில் திரைப்படத்தை முன்னாடி பேசினாப்புல பெரிய லெவலில் கொண்டு போகணும். தியேட்டரில் போய் எல்லாரும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கணும். அது அடுத்தடுத்தது என்னோட கான்செப்டில் வச்சுருக்கேன். நான் நிறைய சின்ன படம் உருவாகி இருக்கு. அதை நிறைய தியேட்டரில் கொண்டு போய் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கொண்டு போகணும். அது திருப்பி அதுக்காக நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது ஒரு நாள் 2 நாள் 3 நாள்லாம் அது அந்த படத்தோட கஷ்டங்கள் நிறைய அந்த 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் அந்த படத்தோட என்னன்னு தெரியாமல் போயிடுது. அதனால் மேக்சிமம் எல்லாரும் திரைப்படத்தை வந்து திரையிலே பார்க்கணும். அதுதான் நிறையா பேர் அதை நம்பி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கு இதாக இருக்குது. தம்பி இந்த ராட்டைன்னு சொன்னாங்க, நைட்டு நம்ம நண்பர்கள் சம்மந்தமாக சொன்னாங்க. நானும் உடனே வந்துட்டேன். இல்லை, மாபெரும் வெற்றி அடையட்டும். இது மாதிரி மிக பிரம்மாண்டமாக இந்த சின்ன படங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதாவது மீடியாவுக்கும் சப்போர்ட்டுகள் நிறையா வேணும். மீடியா சப்போர்ட் நிறையா வேணும். சினிமாவாக பார்த்து மகிழ்ச்சி அடையணும். இது என் நண்பரும் ராட்டை படத்துக்காக எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
நான் பாடலாசிரியர் சரவணப்பிரியன். எனக்கு இந்த திரைப்பட வாய்ப்பை நல்கிய எஃப்எம்எஸ் மீடியா மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு சக்திவேல் நாகப்பன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதனை அடுத்து என்னுடைய இனிய நண்பர் சுமார் 2015 ஒரு 10 ஆண்டுகளாக அவர் கூட அவருடைய முதல் ஆல்பம் சாங்ஸ்லேருந்து இன்று வரை திரு மணிகிருஷ்ணன் அவர்களோடு நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவரும் இந்த பாடல் எழுதுவதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. இதில் 2 பாடல் எழுதியிருக்கேன். செவ்வழகி அப்படிங்கிற ஒரு பாடலும், வாடாமல்லி அப்படிங்கிற 2 பாடலும் நான் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக இவர்களுக்கு இருவருக்கும் நான் இன்றென்றும் கடமைப்பட்டு இருக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தை ஒரு கதை சார்ந்த ஒரு திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க இங்கே வருகை தந்துள்ள ஊடக நண்பர்களுக்கு, பத்திரிகையாளருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறுகிறேன். மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திரு சக்திவேல் நாகப்பன் அவர்கள் கமர்ஷியல் இல்லாத ஒரு கமர்ஷியல் படத்தை கொண்டு வந்திருக்காரு. இதில் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி எப்படி குடும்பத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்றத அழகாக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் அந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் சின்ன படம்னு பார்க்க வேணாம், சின்ன படங்கள் நிறைய சின்ன படங்களில் தான் கதையும் கருத்தும் அதிகமாக இருக்குது. மக்கள் எல்லாரும் சின்ன படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணும், அதை கேட்டுக்கிறேன். என் பாசமிகு ஊடக நண்பர்களுக்கும், என் அருமை அண்ணா விஜயமுரளி அண்ணாவுக்கும், திருத்துளசி பழனிவேல் அண்ணாவுக்கும் என் தலைவணக்கம். ஒரு படைப்பின் வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால் மக்கள் சார்ந்த ஒரு வாழ்வியலாக இருக்க வேண்டும். மக்களுடைய சார்ந்த அந்த வாழ்வியல் தான் சமூகத்தின் அடிவேர், ஆணிவேராக பதிவாகும். மரியாதைக்குரிய இப்படத்தின் இயக்குனர், அருமை நண்பர், எல்லோரும் அவங்க பேர் உச்சரிச்சிட்டாங்க, நானும் சொல்லிக்கிறேன், சக்திவேல் நாகப்பன். தனித்து ஒரு படத்தை இயக்குவது என்பது கதையை எடுத்து எதற்காக கதை எழுதுகிறோம் என்பது மக்களுக்கான ஒரு கதையாக இருக்க வேண்டும். இந்த படத்துடைய முழு சிறப்பு என்னவென்றால் பெண்மையை போற்றுவது. முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் 75 படத்தை இயக்கியிருக்கிறார், என் படத்தை சேர்த்து. அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் 75 படம் அவர் வாழ்ந்த காலங்களில். அந்த 75 படமும் பெண்மையை போற்றுகின்ற படம். என் படத்தோட பார்த்தீங்கன்னா பெண் சிங்கம், மறக்க முடியுமா, பெண் சிங்கம், எல்லா பெண் பராசக்தியிலும் பெண்மையை போற்றுவது, பெண்மையின் வாழ்வியலை சொல்வது. இந்த காட்சி பாருங்க, இந்த படத்துல ஒரு பெண்ணுக்கு, அந்த மனைவிக்கு ஒரு கணவன் கால் அமுக்குறாங்க, அது ஒரு காட்சி பண்ணியிருப்பாரு. ஒரு கணவனுக்கு பெண்ணு கால் அமுப்பாங்க. சரிசமத்தை, சமத்துவத்தை இந்த படத்தில் நான் பார்த்த காட்சி. எப்பொழுது உலகம் ஒரு நாள் பெண்ணை போற்றுகிறதோ அப்போது இந்த உலகம் தரந்து நிற்கும் என்று வரலாறு சொல்லுகிறது. பாரதி சொல்லியிருக்கிறான், பைரவன் சொல்லியிருக்கிறான், கீட்ஸ் சொல்லியிருக்கிறான். ஒரு படத்தில் கதாநாயகனா நடிப்பது என்பது எவ்வளவு கடினமானது, தயாரிப்பாளர்கள் என்ற ஊன்றுகோலை எடுத்து நடந்து செல்வது எவ்வளவு கடினமானது, பிறகு தன்னுடைய படைப்பிலே இயக்கம் என்பது எவ்வளவு கடினமானது என்பதும் ஒவ்வொரு உதவி இயக்குனராக வளர்ந்து ஆளாகின்ற இயக்குனர்களுக்கு தெரியும். இந்த படத்தில் பாடல் பார்த்தேன். அருமை பாடலாசிரியர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும். ஒரு படத்திற்கு அத்தனை தூண்களும் தூக்கி நிறுத்தினால்தான் அந்த படத்துடைய வெற்றி. ஊடக நண்பர்களும் சேர்த்து. இவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு யாருமே இல்லை. சிறு படம், பெரு படம், பெரிய படம் என்பதெல்லாம் கிடையாது. வெற்றி படம். புதிய பாதை ஒரு வெற்றி படம், கேளடி கண்மணி ஒரு வெற்றி படம், இந்தியன் ஒரு வெற்றி படம். அங்க இருக்கின்ற காட்சி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 50 கார் தேவைப்படும், ஒரு ஹெலிகாப்டர் தேவைப்படும். அது பொருளாதார ரீதியாக அந்த படத்தை எடுக்கிறோம். ஒரு கிளி மட்டும் தேவைப்படும், கூண்டுக்குள்ள குக்குன்னு கத்தும், அதுக்கு ஒரு ஷாட், அதை ரசிப்போம். ஒரு மாடு, ஒரு ஆடு, இல்லையா, இப்படி படைப்புகள். இப்படி பார்த்த ஒரு படம்,
ஒண்டிமுனியும் நல்ல பாடகனும் ஒரு படம். நான் ரொம்ப ரசிச்சேன். அந்த டைட்டில் தான் அப்படி வச்சிருக்காங்க. அந்த நல்ல பாடகன் ஒரு தலைப்பு. அந்த டைட்டில் சமூக புரட்சியை சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தான் இந்த படத்துல ஒரு சமூக புரட்சியை சொல்லியிருக்காங்க. சமூக புரட்சி இருக்கும் பொழுது அந்த படம் மனித வாழ்வியலோடு ஒரு வரலாறாக மாறும். நண்பனே, நீ கவலைப்படாதீங்க, இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையும். இந்த படம் ஏன் வெற்றி படமா அமையன்னா, மனிதனுடைய உழைப்பு, ஒரு நெல் விதைத்தால் அது ஒரு கதிர் 1000 நெல்லை கொடுக்குது. ஒரு வேர்வை மண்ணிலே புதைந்தால் அது இந்த சமூகத்துக்கு கொண்டு நிறுத்துது. ஒரே ஒரு வானிலிருந்து விழுந்த பனித்துளி தான் முத்தா மாறுது. சிப்பி வாயை திறக்குது, முத்தா மாறு. அது லட்சக்கணக்கான பனித்துளிகள் கொட்டும், ஆனா அதுல ஒரு துளி வாயில போய். அப்படிதான் நம்ம உழைத்து 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 நாம் காட்டுகின்ற படைப்பு கண்டிப்பா ராட்ட எப்படி மகாத்மா காந்தி கையில உலகமுள்ள, இந்தியாவுக்குள்ள உலகமுள்ள தெரிய ஆரம்பிச்சதோ, இப்படைப்பை சரியாக தயவு செய்து திரையரங்கில் நீங்கள் வந்து சமர்ப்பிச்சீங்கன்னா கஷ்டம்தான். நம்ம கொண்டு போய் நிறுத்துறது கஷ்டம்தான், ஆனா நிறுத்தணும். ஊடக நண்பர்கள் இருக்காங்க, முதல்ல அவங்க நிறுத்துவாங்க, நம்ம அவங்க பின்னாலேயே உழைச்ச ஈஸியை வெற்றி அடைஞ்சிடலாம். இப்படத்திற்கு ஒளிப்பதிவாளர், நான் அந்த படத்தை பார்த்தேன், ரசிச்சேன். ஒரு ஷாட் வச்சிருப்பாரு, ஃப்ரண்ட்ல அந்த பாத்திரத்தை தீ கொதிக்கும், இந்த வேலியில் அப்படி வச்சிருப்பாரு, போர்த் உட்காந்துருப்பாரு, ஒரே ஃப்ரேம் தான் அது. அந்த ஒளிப்பதிவாளருடைய கலைநயத்தை ரசிச்சேன். இசையமைப்பாளர் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க தம்பி. இப்படிதான் இளையராஜா சார் உருவானாங்க, ஏஆர் ரஹ்மான் சார் உருவானாங்க. ஒரு இயக்குனரோடு பரிமாணமாகி கூட வர்றது இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கவிஞனுக்கும் ஒரு பாடலாசிரியருக்கும் இசையமைப்பாளர் கிடைத்த வெற்றி. இந்த தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், என் மரியாதைக்கு ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கேட்டுக்கொள்கிறேன், இது ஒரு சரியான சந்தர்ப்பம். அதனால சொல்றேன், என் அருமையாக எங்களை போன்ற படம் எடுக்கின்ற, சிறு முதலீட்டு படம் எடுக்கின்ற, பெரு முதலீட்டு படம் எடுப்ப நீங்கள் தான் ஊடகத்தினுடைய நெருங்கி இருக்கும் நண்பர்கள். நீங்கள் இல்லை என்றால் எந்த காலத்திலும் நாங்கள் இல்லை, எந்த காலத்திலும் நாங்கள் இல்லை. இதை அடுத்து என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இல்லை என்றால் ஒரு ஊமை படம் தான், இசை இல்லாத ஒரு ஊமை படம். தயவு செய்து, ஏன் இப்ப நான் சொல்றேன்னா, எல்லா படத்துக்கும் சொல்லுவாங்க ஊடக நண்பர்கள் தான் நம்ம காப்பாற்றணும், ஊடக நண்பர்கள் தான் காப்பாற்றணும், டைரக்டர்ஸ் பேசிட்டு வராங்க. வேற யார் காப்பாற்ற முடியும்? இந்த படம் ஒரு தேசிய விருது வாங்குதுன்னா, ஒரு ஸ்டேட் அவார்டு வாங்குதுன்னா, இது யாருக்கு மகிழ்ச்சி? இயக்குனருக்கு மகிழ்ச்சி. வாங்கி கொடுத்த பெருமை யாருக்கு? தந்தைக்கு. அதான் ஊடகம். ஊடகத்தை நான் பெருமையாக பேசுவதற்கு ஒரே காரணம், எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்கள் கதை கருகலத்தையும் இந்த ராட்டை என்ற படத்தையும் இந்த சமூக திரையரங்கில் ஒளிப்பதிவாகி கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு நீங்கள் தான். இப்படம் மாபெரும் வெற்றியடையும் என்பதே தைரியம் நடிக்கிறதுக்கு. ஒரு ஃப்ரேம் வச்ச காலாடும் கையாடும், ஆக்ஷன் சொன்னா அடுத்த கட்ட அந்த தலெல்லாம் அப்படியே ஒரு பெரிய நடிகருக்கு நான் பார்த்திருக்கிறேன். கட் 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 நான் ஏதோ பண்றேன் சார், ஒன் மோர் கொடுக்கணும் கேட்பாங்க. நீங்க ஒன் மோர் வாங்கியிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்களே டைரக்டர், நீங்க அடுத்துல தான் வாங்குவீங்க. அதனால இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். அடுத்து என் நண்பர் அடுத்த படம் டைரக்ட் பண்ண போறாரு, அவருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். தை மாசம் அந்த படத்தை வந்து வெளியிட போறாங்க, பூஜை போட போறாங்க. அடுத்து அந்த படத்துடைய கதாநாயகன் அருமை நண்பர் அவர் தான் நடிக்க போறாரு, அவருக்கு என் வாழ்த்து சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. ஒரு சரித்திரம் மண்ணில் பதிவாகுது என்றால் அது வாழ்வியல், அந்த வாழ்வியல் தான் இந்த ராட்டை. நெசவாளருடைய குடும்பத்தை பதிவு செய்திருக்கிறது, விவசாயிகளுடைய குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டும், நெசவாளர் குடும்பத்தை பதிவு செய்ய வேண்டும். இவர்கள் எல்லாம் நாம் மானத்தை காக்கின்ற மரியாதை உள்ள மனிதர்கள். அவர்களுக்கு தலைவணங்கி, அருமை நண்பனே, இறைவன் கருணையோடு உன் பேனாவின் எழுத்தாணி எழுத்தாணி எடுத்தாளுகின்ற விரலோடு உன்னை வாழ்த்தி இறைவனோடு நன்றி நன்றி நன்றி.